முதல்ல எழுத்தெல்லாம் ஆடிபவரை உதட்டிய உலகு. அத்தா மாரியம்மா ஜக்கம்மா வந்திருக்கேன். நான் தான் வீரபாண்டி கட்டபொம்மன். ஓ வெள்ளையே, என்னை யார் என்றாய் கேட்டால் இந்த பாரத நாட்டின் வீர மங்கை நான். என் பெயர் ஜான்சி ராணி. வர்த்தகம் என்ற பெயரில் சூழ்ச்சி செய்து நாட்டை கைப்பற்றிய உங்களுக்கு வீரத்தை பற்றி என்ன தெரியும்? கல்வி திட்டத்தை ஒழித்து கட்டிய இந்த குணக்குன்று ஒவ்வொரு குடும்பமும் இனிதே வாழ அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்று முன்னேற வேண்டும். அதற்கு ஆகும் செலவை பற்றி கவலைப்படக்கூடாது என்னும் முடிவுக்கு வந்து துணிந்து செயல்பட்டார். முதல் கட்டமாக சென்னை புறநகர் பகுதியில் இருந்த நாடார் சங்கத்திற்கு வலுவான ஒரு தலைமையை உருவாக்குங்கள். இந்த சமுதாயம் வரலாற்றை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு இதுவரைக்கும் எங்கேயுமே ஒரு கொடி கிடையாது. 10 விதமான கொடிகள், அந்த 10 கொடியும் எங்கே இருக்கிறது தெரியவில்லை. நான் கேட்டுக்கொள்வது நல்ல தலைமை, ஒரு நல்ல தலைவர், கொள்கைகளை முழக்கமிடுகின்ற அளவுக்கு ஒரு கொடி, இதை உருவாக்கி நீங்கள் கொடுத்தால் இந்த சமுதாயத்திற்கு வருங்காலம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த நாட்டை ஆண்ட ராஜ பரம்பரை யாருன்னு கேட்டா நம்ம தான். சத்திரிய இனம்னு சரித்திரத்தில் குறிப்பிடக்கூடிய இனம் நம்ம மட்டும்தான். இப்படி நாட்டை ஆண்ட நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? நாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கோம். தமிழகத்தில் எந்த ஒரு நாடார் சங்கமாவது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி தினம் அப்படின்னு கொண்டாடுதானா? இல்ல. நீங்கள் எதுல கவனம் செலுத்தணும்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நாத்து நட்டுட்டோம், வெள்ளாமையை பயிர் செய்து விட்டோம் அப்படின்னு அறுவடைக்கு சென்று விடக்கூடாது. வெள்ளாமை திருடு போய்விடும். எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் பிறந்த பிள்ளைகள் அத்தனையும் நல்ல பிள்ளைகள் தான். எந்த பிள்ளைகளும் கெட்ட பிள்ளைகள் கிடையவே கிடையாது. பராமரிப்பு இல்லை என்றால் அந்த பிள்ளைகள் நழுவிவிடும். நான் சொல்ற கருத்தெல்லாம் அனைத்து சங்கத்திலே தான் சொல்றேன். பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள். அந்த பிஎஸ்சி டிகிரி வாங்கின உடனே உங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துருங்க. ஒரு 2 வருஷம் எம்சிஏ எம்பிஏ அந்த மாதிரி படிக்க வச்சிருங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க திருமணம் செய்து கொடுக்கணும். கண்டிப்பா பெற்றவர்கள் விளையாட்டு சொல்லல, எல்லாம் சிரிக்காதீங்க. பெத்த பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புற பெற்றவர்கள் இருந்தால் அதை இன்னைக்கு விட்டுருங்க. பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்க வேலை பார்க்கணும்? நீங்க பிஎஸ்சி முடிச்ச உடனே பிஏ முடிச்ச உடனே வரனை தேடுங்க. அடுத்த 2 வருஷத்தை கல்யாணம் பண்ணி கொடுங்க. உங்க பிள்ளைகள் வேலைக்கு போட்டு, உங்கள் கணவனோட ஒப்புதலோட வேலைக்கு போட்டு, வருமானத்தை தேடி அலையும் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் அவமானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக சிந்தனை செய்து கொள்ளுங்கள். பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அனைவருக்கும் பணம் இருக்கு. மானம் போச்சுன்னா திரும்ப வராது. நம்ம சமுதாயத்தில் ஆண் பிள்ளை வேலைக்கு போறது நிறைய பேர் காதல் திருமணம், கலப்பு திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனா அந்த ஆண் பிள்ளைகள்லாம் அது எந்த ஜாதியில இருந்து வந்தாலும் அழகா பார்த்துக்கிறான். எப்படி நம்ம ஜாதி ஆம்பளைங்க இளைஞர்கள் மாட்டு சமுதாயத்தை கல்யாணம் கட்டி போட்டு வராங்க, சாவர வரைக்கும் அதுவே பார்த்துக்கிறான். ஆனா நம்ம ஜாதியை விட்டு அடுத்த ஜாதிக்கு போற பெண் பிள்ளைகள் குறைஞ்சது 5 வருடம் கூட தாக்கு பிடிக்கல, தற்கொலை பண்ணி செத்து விடுகின்றது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காதல் அனைவருக்கும் வரும். உங்கள் அப்பாவுக்கு வரும், தாத்தாவுக்கு வரும், உங்கள் பையனுக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும். காதலியுங்கள். உங்கள் பெற்றோரை மட்டும் காதலியுங்கள். இந்த சமுதாயம் மக்கள் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சமுதாயம் விளங்கி கொண்டிருக்கிறார். பாண்டியன்னா வீரம், நாடார் சமுதாயம் என்றால் வீரம், சத்திரியன் என்றால் வீரம். அந்த வீரத்திற்கு எடுத்துக்காட்டு சுபாஷ் பண்ணையார் அவர்கள் என்று சமுதாயத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் பரிசு வாங்காத பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கம் வரணும். ஊக்கம் அந்த ஊக்கத்தில் அந்த பிள்ளைகள்லாம் மறுபடியும் படிக்கணும், நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப தகராறினால், ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் இழந்து மரத்தடியிலே இருக்கிறான். மேலே இருந்து ஒரு சொட்டு நீர் விழுகிறது, சுவைக்கிறான். பதநீர் அருமையாக இருக்கிறது. இந்த பதனியை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே என்று ஏறுகிறான், பதனியை கொடுக்கிறான். ஒரு பெரிய பாரம்பரியமிக்க சமுதாயம் எவ்வளவு சீர்கேடுக்காகி, எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாகி, எவ்வளவு கொடுமைகளையும் துன்பங்களையும் ஆளாகி இன்று மீண்டும் நாம் பீனிக்ஸ் பறவை போல் உயிர் தெழுந்திருக்கிறோம் என்றால் வரலாறு கண்டிப்பாக தெரிய வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், பேஸ்புக்கில் பதிய வைக்க வேண்டும், புத்தகங்களாக எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலுமே ஒரு இளைஞன் போதும் நமது வரலாற்றை, முன்னால் எப்படி வில்லுப்பாட்டு, கரகாட்டம், பொம்மலாட்டம் என்ற நிகழ்ச்சிகள் சொல்லி வரலாற்றை பதிவு செய்தார்களோ அதே போல் நமது நாடார்குல பெருமையை, மன்னர் பரம்பரையை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது இளைஞர்கள் கடமை. நம் சமுதாயம் எவ்வாறு என்றால், காமராஜருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தலைவர் சமுதாயத்தை உருவாகவில்லை. நாம் வாயால் நாடாண்டம் நாடாண்டம் என்று சொல்வதை விட நாடாண்டதற்கு நாம் அடித்தளம் அமைக்க வேண்டும். உலக சரித்திரத்தில் ரயில்வே நிலையத்தில் உள்ளே ஒரு சிலை வைக்கப்பட்டதென்றால் ஒழுக்கமுடைய உத்தம தலைவன் பெருந்தலைவர் காமராஜருக்குத்தான் அந்த சிலை வைக்கப்பட்டது. அதற்காக போராடிய கூட்டத்தில் நான் இருந்தேன். நம்முடைய சமுதாயத்திலே காமராஜரை தேர்ந்தெடுப்பதற்கு சத்தியமூர்த்தி எடுக்கிற பொழுது அவர் மதிப்பிற்குரிய பண்டித வீரனிடத்திலே சொன்னார், சத்திரிய ஜாதியிலே பிறந்தவன், அவன் பிறந்த ஜாதியிலே பிறந்தவன் சிவி சக்கரவர்த்தி, அவன் பிறந்த ஜாதியிலே பிறந்தவன் மனுநீதி சோழன், அவன் பிறந்த ஜாதியிலே பிறந்தவன் பொற்கை பாண்டியன், அவன் பிறந்த ஜாதியிலே பிறந்தவன் 1000 படை கடந்த நெடுஞ்செழியன், நாடன் நாடாழ்வான், மூப்பன் மூப்பர் என்று சொல், நாடார் என்று சொல், உலகில் எந்த ஜாதிக்கு இல்லாத தொல்குடி சார்ந்தவர்கள். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுகிற தமிழ் குடி இந்த சாணார் குடி, சான்றார் குடி, நாடார் குடி, நாடாழ்வார் குடி, கிராமணி குடி, மூப்பர் குடி. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே, எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ, எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ, ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே, ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே.